மற்றொரு அண்மை செய்தி. பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் அரிசியை நியாய விலை கடைகளில் இருந்து மூட்டை மூட்டையாக வாகனத்தில் கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் முதல்வர் ஜோசப் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் அரிசி கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் அரிசியை நியாய விலை கடைகளில் இருந்து மூட்டை மூட்டையாக வாகனத்தில் கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் முதல்வர் ஜோசப் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் அரிசி கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் அரிசியை நியாய விலை கடைகளில் இருந்து மூட்டை மூட்டையாக வாகனத்தில் கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் முதல்வர் ஜோசப் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் அரிசி கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் அரிசியை நியாய விலை கடைகளில் இருந்து மூட்டை மூட்டையாக வாகனத்தில் கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் முதல்வர் ஜோசப் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் அரிசி கடத்தல் சம்பவம் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.